கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை செய்வதை நேரலையில் பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா 5 முறை முதலமைச்சர், இவர்கள் 6வது முறை முதலமைச்சராக வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 5 முறை முதலமைச்சராகி உங்களுக்கு என்ன செய்தார்கள்? இங்க ஏதாவது ஒரு சின்ன நன்மை உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? கேட்டு பாருங்கள். எதுவுமே செய்யல. 6வது முறையாக முதலமைச்சராக வந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்? நிச்சயமா ஒன்றும் கிடையாது. உங்களிடம் ஒரே ஒரு கேள்விதான். 50 ஆண்டுகள் செய்யாததை இனி இவர்கள் செய்வார்களா? 50 ஆண்டுகள் செய்யாததை இனி செய்ய போறாங்களா? உங்களுக்கு நம்பிக்கை ஏதாவது இருக்கா? உறுதியா கிடையாது. உங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் நம்பிக்கை கிடையாது. 50 வருஷம் வாய்ப்பு கொடுத்துட்டோம், செய்யல, ஏமாத்திட்டாங்க, கொள்ளடிச்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க, நாட்டை நாசப்படுத்திட்டாங்க. இனி நான் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கலைஞர் கேட்கறது வேடிக்கை இல்ல உங்களுக்கு? கலைஞர்கிட்ட 5 முறை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். கலைஞர் ஜெயலலிதாவை 5 முறை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். 2 பேரும் ஏமாத்திட்டாங்க. தேர்தல் நேரத்தில் வெளியில வருவாங்க, சொல்லுவாங்க, அறிக்கை சொல்லுவாங்க, நான் செய்வேன். தேர்தல் முடிச்சு உங்களை வந்து யாராவது பார்ப்பாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இந்த அம்மா ஹெலிகாப்டர்ல வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க யாரும் வரது இல்ல. அதனால இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருங்கள். நீங்கள் ஏமாந்தது போதும். தமிழ்நாடு மக்கள் ஏமாந்தது போதும். விழித்தெழுங்கள். சகித்தது போதும். நீங்கள் எல்லாம் பொங்கி எழுங்கள். நமக்கு நேரம் வந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறும். இப்படியே அடிமைகளா இருந்தோம். அது இந்த தனி தொகுதியில எல்லாம் அடிமைகளா இருந்த காலகாலமாக எம்எல்ஏ கிட்ட அடிமைகள் எல்லாம். அதனால இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். இந்த அன்புமணியும் என்னுடைய அருமை தம்பி அருண்ராஜனும் சேர்ந்து இந்த தொகுதியை நாங்கள் முன்னேற்றம். இங்கே எவ்வளவு காலமாக கோரிக்கை, இந்த தொட்டல் ஆணையை கட்ட வேண்டும், அதை அமைக்க வேண்டும் என்று 60 ஆண்டு கால கோரிக்கை. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த தொட்டல் ஆணையை நிச்சயமாக 2 ஆண்டு காலத்திலே நாங்கள் கட்டி முடிப்போம். 2 ஆண்டு காலம் தான் அதுக்கு மேலே எங்களுக்கு தேவைகள். காரணம் என்ன? காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டிலே நீர்ப்பாசன துறைக்கு தனி அமைச்சரை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். தனியாக ஒரு அமைச்சகத்தை அமைக்க இருக்கின்றோம். அதாவது இன்னைக்கு வேளாண் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அந்த வகையிலே இந்த பகுதி, தளி பகுதி, தேங்கனி கோட்டை, கிளமங்கலம் எல்லாமே பாத்தீங்கன்னா வேளாண் துறை, விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்க அந்த மக்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இவ்வளவு காலமாக இருந்து நன்மை இல்லை. அடிப்படை வசதிகளே கிடையாது. இன்னைக்கு வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை போட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதுவும் 7 ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றோம். இதை திமுக காப்பி அடிச்சிட்டு வராங்க. நம்ம பார்த்து திமுக எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டு வராங்க. நம்ம என்னென்ன சொல்றோமோ எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நம்முடைய செயல் திட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இதுதான் என்னுடைய செயல் திட்டம். இதுதான் அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு செயலாக்கம் செய்ய இருக்கின்றோம், செயல்படுத்த இருக்கின்றோம். எனக்கு இதை செயல்படுத்துவதற்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படாது. அடுத்த 2 ஆண்டு காலத்திலே உங்களுக்கு நான் இதை அத்துணையும் நான் செயல்படுத்துவேன்.